ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வெரி வெல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்போவுமே ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க, பாசிட்டிவான திங்கிங்கோடு இருங்க, பாசிட்டிவான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ரிலாக்ஸ்டாக இருங்க, நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த 2 செஷன் மட்டும்தான் நம்ம எப்போவுமே ஃப்ரீயாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் அண்டு ஈவினிங் இந்த 2 செஷன் மட்டும்தான் நம்ம ஃபுல் பிஸியாக இருப்போம். அப்போ நம்ம ஒரு சின்ன டீ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் குடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம ரொம்ப பிஸி மோடில் இருப்போம். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் போவாங்க, பெரிய குழந்தைங்களா இருந்தால் காலேஜஸ் போவாங்க, ஜாப் போவாங்க, வீட்டில் பெரியவங்க எல்லாருமே வெளியில் ஜாபுக்கு அஃபிஷியலாக போவாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ், அவங்க ரெடி ஆகிறதுக்கான எல்லா திங்ஸஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அதனால் ஆனால் இதே மதியம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கையும் நம்ம முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறதும் சரி, நம்ம பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணிட்டுமே சரி, நமக்கு டைம் தாராளமாக கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வேலை தான் செஞ்சிட்ருக்கணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட்டுன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, மார்னிங் எப்பவும் போல் ரொட்டீனாக ரெகுலர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். தூங்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களையும் மீறி தூக்கம் வருது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1 or 2 hours எப்போவாவது தூங்குங்க. டெய்லியும் தூங்க வேணாம். மதிய நேரத்தில் நம்ம மதியம் தூங்கலை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 hour அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்து உடம்பு டயர்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கூட பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக டைம் இப்போ என்னென்னா 12:50 ஆகுது. நான் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 11:30க்கெலாம் ஒர்க்கை முடிச்சுட்டேன். இன்றைக்கி என்ன ஒர்க்கு அப்படின்னா எப்பவும் போல் தான். கிட்ஸு ஸ்கூல் போயிட்டாங்க, அவங்கள நம்ம ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. நம்மளும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ரிலாக்ஸ்டாக நம்ம படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலில் நிறைய டேட்டாஸ் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. மொபைலே ஹேங் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் நம்ம க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒர்க் வந்துடுது, குழந்தைங்க பார்க்குறது, நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு அப்படின்னு போயிடுறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே டைம் இருந்தது. ஸோ அதனால் நாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணியாச்சு. ஃபோன் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபோனுமே பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் தான். அதுவே பார்த்திங்கன்னா தேவையில்லாத டேட்டாஸ் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மிஷினே வந்து ஹேங் ஆகுது, ப்ராப்ளம் ஆகுது. அப்படிங்கும்போது நாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங், நம்ம வந்து ஒரு உயிருள்ள ஒரு லிவிங் திங்ஸ். அப்படிங்கும்போது நம்ம தேவையற்ற எண்ணங்கள், செயல்கள், ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணாமல் இருக்கிறது, இக்னோர் பண்ணுறது, ஸ்கிப் பண்ணிடுறது, டெலீட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினச்சா முடியாதது எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம திங்கிங்குமே பாசிட்டிவிட்டிஸாக இருக்கணும். நம்ம திங்கிங்க்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் செயல்களும் நடக்கணும். அப்போ தான் நமக்கு லைஃப்பில் ஒரு ரிலாக்ஸு அப்படிங்கிறது கிடைக்கும். ரிலாக்ஸ் ஆகட்டும், சக்ஸஸ் ஆகட்டும், ஒரு ஹாப்பி என்ஜாய்மெண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பு,
ஃபேமிலிக்குள்ளே ஒரு லவ்லியான ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு எல்லாமே நமக்கு எப்போவுமே ரிலாக்ஸேஷனாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்மளோட பாசிபிலிட்டிஸான பாசிட்டிவ் வைப்பில் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். பட் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் செட் ரிலேட்டடாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மாரி நான் வீடியோஸ் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். அந்த வீடியோஸும் சரி, இல்லை இமேஜஸ்ஸு, சாங்ஸு, நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். அது எதுவாக இருந்தாலுமே அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு தூண்டுகோலாக, திறவுகோலாக, ஒரு கீ பாயிண்ட்டாக நமக்கு இருக்கும் நம்ம லைஃப்பில். நான் இந்த இடத்துல இவங்க சொன்ன இந்த வேர்டு கேட்டேன், அப்போது வந்துட்டு எனக்கு என்னோடய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸு எல்லாமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. லைட்டாக ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ அதுதான் சால்ட்டு பிஸ்கட். இந்த பேக்கெட் ஐட்டம்ஸாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்கட்ஸ்லாம் அதிகம் சாப்பிடாதீங்க. எப்போவாவது எடுத்துக்கோங்க. அது ரொம்பவும் சாப்பிடாமே இருக்கவும் முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிஸ்கட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய வீடியோஸும் வந்திருக்கு பார்த்திங்கன்னா, பிஸ்கட்ஸு, முறுக்கு, இந்த மாதிரி நிறைய குக்கிங் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்தமாரி ஒரு நல்ல சேனலாக பார்த்து நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்க. வீட்டிலே ஹோம்மேடாக கூட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே நம்மளாக எடுத்து செஞ்சிட்ருக்கோம். இன்வால்வ்மெண்ட்டாக நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய குழந்தைங்க, நம்மளுடைய அம்மா அப்பா, மாமனார் மாமியார், நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்மளுடைய ஹெல்த்து ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், மற்றவங்கள பத்திரமா பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் உங்களோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திங்கிங் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், அண்ட் ஃபைனலி ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லோரோட இருங்க. ஏன்னா நாளைக்குன்றது நிச்சயம் இல்லாத ஒரு லைஃப். அப்படிங்கும்போது நம்ம இன்றைக்கி வந்துட்டு எல்லாரோடையும் ரிலாக்ஸ்டாக, ஃப்ரெண்ட்ஷிப்பாக, லவ்லியாக இருந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்குமே எல்லாமே தெரியும். பட் ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. மனசுக்கு ரொம்ப அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ அதை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படியே டே பை டே அப்படியே வேலையில் மற்ற எங்கேயாவது வெளில போகிறோம், வரோம், அடுத்தடுத்ததில் அதை அப்படியே மறந்துடுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையுமே ரிலாக்ஸ்டாக, ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, கேட்கணுன்னாலும் கூட நம்மளோட சேனலில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னான்ட்டு பார்க்குறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் அடுத்தடுத்து நல்ல மோட்டிவேஷ்னலான யூசேஜான வீடியோஸ் கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல மதிய டைமு எப்படி வெயிலாக இருக்குன்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செஷனும் பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. இந்த ஒரு அட்மாஸ்பியர் வாங்க காட்டுறேன். பேக் சைடு இங்கே பாருங்கள், நல்லா காற்றடிக்கும் இந்த பக்கம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இதனால் இந்த பக்கம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். பட் ஆனால் இங்கே ஏதாவது இந்த பூச்சிலாம் வர்றதுக்கு கொஞ்சம் பயம்தான், அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமாக மழையெல்லாம் வந்தது அப்படின்னா. ஸோ அதனால் இந்த பக்கம் டோர் நம்ம க்ளோஸ் பண்ணியே தான் வச்சுருப்போம் மேக்ஸிமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சேஃப்டியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.